வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏவி. ஒரு வழியாக தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. தேர்தல் நடந்து முடிந்த பிறகு விருதுநகர் தொகுதியின் கள நிலவரம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க, உங்களோட சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க. விருதுநகர் தொகுதி தமிழ்நாடு எதிர்பார்க்கும் ஒரு வெற்றி, விஜயபிரபானோட வெற்றின்னு சொல்லலாம். கேப்டனை உண்மையாக நேசிக்கும் ஒவ்வொருத்தரும் நினைப்பது விஜயபிரபாகரன் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான். விருதுநகர் தொகுதியில் நம்ம கேப்டனின் மகன் என்ற அடையாளத்திலேயே ஜெயிச்சிடலான்னு விஜயபிரபாகரன் நினைக்கல. வெறும் பரிதாப ஓட்டை நம்மளை ஜெயிக்க வச்சிடணும் அவர் நினைக்கல. அவர் கடுமையாக உழைத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். காலையில் 6 மணிக்கு பிரச்சாரத்தை துவங்கினா நைட்டு 10 மணி வரைக்கும் சுற்றி கொண்டே இருந்தார். ஒவ்வொரு தொகுதியாக வீதி வீதியாக விஜயபிரபாகரன் வாக்குகளை சேகரித்தார். கேப்டன் போலவே மக்களோடு மக்களாக இணைந்து வாக்கு சேகரித்தது விருதுநகர் தொகுதி மக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். கூட்டணி கட்சியான அதிமுகவினரும் உண்மையிலே விருதுநகரில் விஜயபிரபாகரன் ஜெயிக்க வேண்டும் என்று அவர்களும் சேர்ந்தே உழைத்தார்கள் என்பதை மறுக்க முடியாது. வெற்றியின் முகத்தில் விஜயபிரபாகரன் வந்துவிட்டார் என்று தெரிந்தவுடனேயே ஆளுங்கட்சி கூட்டணி தங்களின் கடைசி அஸ்திரத்தை தேர்தலுக்கு முதல் நாள் பயன்படுத்தியிருக்கு. ஆமா, கோடியா தொகுதிக்குள்ள இறக்கி ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000ம் 500ம் கொடுக்கப்பட்டிருக்கு. தொகுதியா கிராமமா சென்று கொடுத்திருக்காங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தவுடனே பறக்கும் படைகள் வீதிக்கு வீதி நிற்குது. வியாபாரத்துக்கு பணம் எடுத்துட்டு போறவங்க, அவசரமா மருத்துவமனைக்கு பணம் எடுத்துட்டு போறவங்க, இப்படி எல்லோரையும் பிடிச்சி எல்லார் பணத்தையும் பறிமுதல் பண்ணி 50,000க்கு மேல பணம் எடுத்துட்டு போனா பறிமுதல் பண்ற பறக்கும் படை கோடியா ஒவ்வொரு தொகுதியிலையும் கொண்டு வந்து மக்களுக்கு 1000 கொடுக்கும்போது எந்த பறக்கும் படையும் எதுவுமே செய்யறதில்லை. அதே போலதான் விருதுநகர்ல விஜயபிரபாகரன் வெற்றியை தடுக்க பல கோடிகள் செலவு செய்யப்பட்டிருக்கு. வாக்குகள் பணம் கொடுத்தே வாங்கப்பட்டிருக்கு. இதையும் கடந்து பணத்திற்கு மயங்காத வாக்குகள் விஜயபிரபாகரனுக்கு விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். புதிய தலைமுறை வாக்காளர்கள், முக்கியமா தாய்க்குலங்கள், நடுநிலை வாக்காளர்கள், இப்படி பல வாக்குகள், பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் முரசு சின்னத்துக்கு தான் விழுந்திருக்கு. ஜூன் 4 தெரியும் விருதுநகரில் ஜெயிக்க போவது ஜனநாயகமா பணநாயகமான்னு. உண்மையிலேயே விருதுநகரில் ஜனநாயகம் ஜெயிக்கும் அப்படின்னு நாமளும் நம்புவோம். என்று இந்த பணநாயகம் இல்லாத ஒரு தேர்தல் நடக்குதோ அதுதான் நேர்மையான தேர்தலாய் இருக்கும். தமிழ்நாட்டில் வழக்கம் போல எப்பொழுதுமே பணநாயகமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. கேப்டன் உளுந்தூர்பேட்டையில் தோற்று போனதும் அது போலதான். பணத்தை வச்சு தான் கேப்டனையே தோற்கடிச்சாங்க. விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகரனை பணம் தோற்கடிக்குமா அல்லது உண்மை அவரை ஜெயிக்க வைக்குமா? ஜூன் 4 வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நான் உங்கள் எஸ்ஏபி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.